அருமையான நாளிலும் கூட உடைய கிருபையுடைய மகத்துவத்தை மகிமை விளங்கப்படுகிற தேவனே, நாளின் ஆராதனை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய மகிமை கர்த்தாவே ஆராதனை விளங்கும்படியால் நீர் கர்த்தாவே நாளும் கூட வார்த்தைகளோடு கூட எங்களோடு கூட பேசுகிறாங்க. உடைய வார்த்தை வெளிச்சத்திலே நடத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லுகிறேன். நல்ல கர்த்தாவே, ஆமென். அந்த வேளையில கூட நம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராங்க. இன்றைய நாளிலும் கூட நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நமக்கு அநேக விளக்கங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின்படியாய் நாம் நடக்கிறதற்கு இந்த வசனங்கள் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட இந்த 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 8:25. அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து இங்கே முந்தின வார்த்தை சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் தற்சொரூபம். இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் மகிமையின் வெளிப்பாடு என்று நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அந்த இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ள மிக கடினமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் அதை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏற்ற இருதயம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரம் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே அவர் தொடர்ச்சியாய் இதை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. அதனாலே அவர்கள் திரும்ப 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 அந்த வார்த்தைகளை கேட்டாலும் அவருடைய இருதயம் விசுவாசிக்கக்கூடியதா இல்லை. நீங்க விசுவாசியாதபடிகள் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். இந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பட்சத்திலே நாம் நிச்சயமாய் நாம் அந்த இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, நாமும் கூட அந்த நித்தியத்திற்குரிய மகிமையை நாம் அடைய முடியாது. அதனால அவங்க இவ்வளவு கேட்டும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறாங்க, நீங்க யாருன்னு அவங்க அவரை திரும்பவும் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இங்கே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள் நீர் யார் என்று அன்றிடத்திலே அவர்கள் கேட்கிற ஒரு கேள்வியை பார்க்கிறோம். நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப ஆதி முதலாய் என்று சொன்னால் இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிமுகமான அந்த காலத்திலிருந்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருகிற காலத்திற்கு முன்பாகவே அவரை குறித்து சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அவர்தான் என்னவா இருக்கிற வார்த்தையா இருக்கிற. அந்த வார்த்தை இந்த உலகத்திலே வந்தபடினால்தான் இந்த உலகத்திலே எல்லாமே என்ன செய்தது, உருவாக்கப்பட்டது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தையாய் வெளிப்பட்ட நமக்கு இது திரும்ப திரும்ப கேட்டாலும் இதுதான் சத்தியம். அப்போ ஆதியிலே வார்த்தை தேவன் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த வெறுமை என்ன செய்த, உலகத்தின் வெறுமை மகிமையாய் மாறினது. ஒன்றுமில்லாத இந்த உலகத்திலே எல்லாமே என்ன செய்தது, உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த ஆதியில் இந்த வார்த்தை நம் மத்தியிலே வந்தபடினால்தான் இன்றைக்கு நாம் அந்த சத்திய வழியில என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா இருக்கிறது, தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையே தேவன் தான். அப்போ வார்த்தையாகிய கிறிஸ்து யாரு, அவர் தேவனாய் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்ப ஆதி முதலாய் உலக தோற்றத்துக்கு முன்பிருந்தே நான்
உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கும் என்று சொன்னால், அப்போ இங்கே அவருடைய பேசிக் கொண்டிருப்பது அவர் மத்தியில் இருக்கிற அத்தனை ஜனங்களுமே எப்படிப்பட்டவங்கன்னா குற்றம் உள்ளவர்கள், குறைகள் உள்ளவர்கள். அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை குறித்து பேசவும் உங்களை குறித்து நியாயத்திற்கு எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. எனக்கு எல்லா காரியங்களும் இருக்கு. உங்களை குறித்து பேசும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. அநேக காரியங்கள் என்னது? நீங்க கொஞ்சம் நஞ்சம் செய்யல, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, நிறைய தப்புகளை செஞ்சிருக்கீங்க, நிறைய மீறுதல்களை செஞ்சிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள், எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னிடத்துல இந்த வல்லமை இருக்கிறது, எனக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கின்றது. அப்போ மனுஷன் அவரை குறித்து நியாயத்திருக்கிறான், மனுஷன் அவரை குறித்து குற்றப்படுத்துகிறான். ஆனால் அவர்களிடத்தில் எந்த ஒரு நியாயமும் என்ன பண்ணல, இல்லை. அவருடைய அநேக குறைகள் இருக்கிறது, அநேக குற்றங்கள் இருக்கிறது, அநேக மீறுதல்கள் இருக்கிறது. இவ்வளவும் இருந்து சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குற்றங்கள் மறைக்கப்படுவதற்காக என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் மீது என்ன பண்ணுவாங்க? பழி போடுவாங்க. அப்படியும் ஒரு குற்றம் இருக்கு. தங்களுடைய குறைகள் தெரியக்கூடாது, தங்களுடைய குற்றங்கள் வெளியே வரக்கூடாது, என்ன பண்ணுவாங்க? அப்படியே அடுத்தவங்க மீது என்ன பண்ணுவாங்க? அந்த பழியை போடுவாங்க. இந்த மாதிரி குற்றம் தான் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து பழி சொல்லவோ, குறை சொல்லவோ, குற்றம் சொல்லவோ அவரிடத்துல ஒரு காரியமும் இல்லை. ஆனால் அவர்கள் குற்றங்கள் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி என்ன பண்றாங்க? அவர்கள் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அவருக்கு அவர் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், அவரிடத்துல எல்லா காரியங்களும் இருக்கிறது, குற்றம் சாட்டுகிறாங்க. அதான் சொல்றாரு உங்களை குறித்து நியாயத்திற்கவோ குற்றம் சாட்ட உங்களிடத்துல என்ன இருக்கிறது? எல்லா காரியங்களும் இருக்கு. அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு. ஏன்னா என்னிடத்துல என்ன இல்லை? ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ரெண்டு கிடையாது. நீங்க வேதத்துல அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அவரை சொல்லாத குற்றமே கிடையாது. அவர் என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவர் என்ன பண்றாங்க? அத்தனை குற்றங்களை அவர் மீது என்ன பண்றாங்க? சாட்டுகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கெல்லாம் என்ன பண்ணல, அவர் ஒரு நாள் என்ன பண்ணலையா? அவர் அதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து பின்வருமாறு அதை குறித்து நாம் பார்க்கலாம். இங்கே யோவான் 3:17 நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன 3:17 எடுத்து வாசிங்க. யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களை குறித்து நியாயத்திற்கவோ உங்களை குறித்து பேசும் எனக்கு அநேக அதிகாரம் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன தேவன் இங்கே அவர் சொல்லுகிறார் உங்களை குறித்து நியாயத்திற்க நான் என்ன செய்யல, இன்னைக்கு நான் அந்த காரியத்தை செய்ய வரல. ஏன்னா அன்றைய வசனம் சொல்ல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவர் என்ன செய்திருக்கிறாரா? உலகத்தை சத்தியத்திற்குள்ளாய் அவரை என்ன செய்கிற உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவாலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று சொல்லி அவரை ஒவ்வொருவரையும் குற்றம் சாட்டி அவரை நரகத்துக்கு அனுப்புற நோக்கத்தோடு வரல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ற? பாவங்களை மன்னிக்க, அல்லேலூயா, பாவங்களை மன்னித்து பாவியாய் இருக்கிற நம்மை நீதிமானாய் மாற்றி பரலோகத்துக்கு சேர்க்கும்படியாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப நம்மை நீதிமானாக மாற்றவே அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறபடினாலே நீதியாகிய தேவன் இங்கே அவரை என்ன செய்திருக்கிறார் சொன்னால், தேவன் அவர் எப்படி அனுப்பியிருக்கிறார்? உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து சொல்ற உங்களை குற்றப்படுத்த என்னிடத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது, என்னிடத்துல அநேக செயல்கள் இருக்கிறது, ஆனாலும் நான் என்ன பண்ணல, உங்களை நான் குற்றப்படுத்த வரவில்லை. குற்றம் இருந்தாலும் நான் உங்களை குற்றவாளியாய் தீர்க்காதபடி நாங்கள் என்ன பண்ணிருக்க, நீதிமானாய் தீர்க்கும்படியாய் வந்திருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாவியான ஸ்திரீ அவங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப கூட இயேசு அவளை பாவி என்று அவள் என்ன செய்யவில்லை, நியாயம் தீர்க்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? நீங்க பாவம் இல்லாம இருக்கீங்களா? அப்ப நீங்க
மற்றவர்களை குற்றவாளியாய் நாம் தீர்க்காதபடிக்கு நாம் கர்த்தருக்குள்ளாய் நாம் எப்படிப்பட்ட பலனிலே நாம் இருக்கிறோம், நாம் எப்படி கர்த்தருக்குள்ளான நிறைவிலே இருக்கிறோம் அப்படி என்று நாம் பார்க்க வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்து அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அவரை விரல் நீட்டி ஒரு குற்றத்தை அவர் மேல சாட்ட முடியாது. ஆனால் அவரை குற்றப்படுத்துறவர்களை அத்தனை பேர் என்ன பண்ணலாம், ஏராளமான குற்றங்களை அவர்கள் மீது சாட்ட முடியும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அவர்களை குற்றவாளிகளை தீர்க்க அவர் வரவில்லை, அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறதற்கு அவர் வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் வாசிப்பில்லானால் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே சரீரத்தில் அவனவன் செய்த நன்மை. அப்போ இந்த நாம் ஒருவேளை சரீரத்துல நன்மையை செய்தாலும் சரி, இந்த சரீரத்தினாலே நாம் தீமையை செய்தாலும் சரி, அதற்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் எங்க நிற்கணுமா, கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும், நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்ப நாம் கிறிஸ்துவின் நியாயாசனம் ஆண்டவர் இன்னைக்கு அவர் சொல்லுகிறார், நான் மனுஷனை நியாயத்திற்கல்ல மனுஷனை நீதிமான்களாய் மாற்றி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவர் ஒரு நாள் வரும் பொழுது அந்த நியாயத்திற்கு நாள் அவர் எப்படியாக காணப்படுவாரா, எப்படி காணப்படுவாரு, நீதிபதியாய். அப்படி நியாயாசனத்துல உட்கார்ந்து இருப்பவர் யாரு, ஜட்ஜ். அப்ப அந்த நாளில் அவர் என்ன பண்ணுவாரு, நியாயாதிபதியாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு இதுதான் கவலை. அன்னைக்கு நான் யாரையும் என்ன பண்ண முடியாது, முகத்தை பார்க்க முடியாது, நான் யாரையும் முகநாட்சியை பார்க்க முடியாது, நான் யாரையும் எந்த விதத்திலையும் என்ன பண்ண முடியாது, அந்த நேரத்தில் யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு டைம் கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, வீதியிலே நடந்து விடுங்கள். அதனாலதான் தேவன் தம்முடைய குமாரனை நியாயத்திற்கு அனுப்ப என்ன பண்ணிருக்கிறாரா, அவர்கள் நீதிமான்களாக்கும்படி என்ன செய்திருக்கிறாரு, அனுப்பியிருக்கு. அப்ப இந்த தருணம் நம்ம நீதிமான்களாக்குகிற தருணம். இந்த தருணம் நம்ம என்ன பண்றாரு, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிற தருணம். இந்த தருணம் நம்மை அவர் உண்மையிலே நடத்துகிற தருணம். இந்த தருணம் நமக்கு கிடைக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும், இந்த சமயத்தை நம்ம என்ன பண்ணணுமா, பயன்படுத்திக் கொள்ளணும். அப்ப இந்த சமயத்தை நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்வோமானால் நாம் நியாயத்திற்கு நாளில் கர்த்தருக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க வேண்டியதே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த நேரத்தில் அவர் தர்ம சங்கடமா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் இருக்கவே மாட்டார். ஐயோ, நான் அரவணைச்ச பிள்ளையாச்சே, நான் தூக்கி எடுத்த பிள்ளையாச்சே, என் ரத்தத்தினால நான் மீட்டனே, இந்த பிள்ளை வழி விலகி போச்சே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அன்றைக்கு என்ன பண்ணாது, வராது. ஏன்னா அவர் நியாயாதிபதியா இருக்கும்போது நியாயாதிபதி தான் என்ன பண்ண முடியும், அவர் செயல்பட முடியும். அப்போ அவருக்கு நல்லா தெரியும், அந்த நாளிலே நான் எதையுமே நான் பார்க்க முடியாது, அப்ப நான் இந்த பிள்ளைக்கு மன்னிப்பும் கொடுக்க முடியாது, தயவும் கொடுக்க முடியாது. அதனால இந்த காலகட்டத்திலே நான் நீதி செய்கிற இந்த காலகட்டத்திலே இவர்கள் எப்படியா இருக்கட்டும், என்னுடைய நீதியில நடக்கும்படியா, என்னுடைய பரிசுத்தத்திலே நடக்கும்படியா இவர்கள் என்னுடைய பாதையில இவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், நம் மீது ஒரு அன்பையும் ஒரு வைராக்கியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நமக்காக அவர் பகிர்ந்து பேசுகிறார், நமக்காக அவர் செயல்படுகிறார், நமக்காக எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, இம்மட்டுமாய் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார், நம் மீது கிருபையா இருக்கிறார். அவர் நமக்கு கிருபை பாராட்டுகிற இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் செய்கிற நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க வருமா, எங்க வரும், நியாயத்தில் வரும். கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து அவர் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை நாம் எப்படியாய் காத்துக் கொள்கிறோம், நம்முடைய சரீரத்தை நன்மைக்கு எதுவாய் காத்துக் கொள்கிறோமா, இல்ல தீமைக்கு எதுவாய் நாம் நம்முடைய ஆத்மாவை இழந்து போகிறோமா என்பதை நாம தான் என்ன பண்ணணும், தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு கிடைக்கிற டைம் என்பது ஒரு கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நாம் கர்த்தருக்குள்ளாய் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய நீதியை விளக்க பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இதே போல நீங்க அப்போஸ்தலர் 17:31 நீங்க வாசிச்சீங்கன்னா,
இங்க ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறாராம். அதுதான் என்னது? நியாயத்திற்பின் நாள். அல்லேலூயா. அந்த நாள் என்ன நாள்? நியாயத்திற்பின் நாள். கர்த்தர் மனிதர்களை நியாயம் தீர்க்கிற நாள். அந்த நியாயத்திற்பின் நாளை கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறபடினாலே அந்த நியாயத்திற்பின் நாளிலே நாம் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப அந்த நியாயத்திற்பின் நாளிலே மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்திருக்கிற மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரா? தாம் நியமித்திருக்கிற மனுஷன் யாரு? யாரு? அன்றைக்கு மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நியாயத்திற்பின் நாளில் அவர் நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். அவர் மனுஷனாக வெளிப்பட்டாரு. மனுஷங்க மத்தியில மனுஷனாக விளையாடினாரு. அப்ப தாம் நியமித்த, தாம் ஏற்படுத்தின அந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் மனுஷகுமாரனாக இல்ல, அன்றைக்கு அவர் எப்படியா இருப்பாரு? தேவாதி தேவனாய் இருப்பார். அவர் தேவகுமாரனாக அன்னைக்கு இருக்க மாட்டார், தேவாதி தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. சர்வ வல்லவராய் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அல்லேலூயா. அந்த நியாயம் தீர்க்கிற நாளிலே, அவர் தீர்மானித்த அந்த நாளிலே, அவர் ஒரு மனுஷனும் அவருக்கு முன்பாக குற்றவாளியாய் தலைகுனிந்து நிற்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. அந்த மனுஷனை மருத்துவத்திலிருந்து எழுப்பினதுனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார்? விளங்க பண்ணியிருக்கிறார். அந்த மனுஷனை யாரிடத்திலிருந்து எங்க ஏற்படுத்தியிருக்கிறாரா? மரித்தோரிலிருந்து எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரா? அவர் யார? இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். நீங்க சொல்லலாம், நிறைய மனுஷங்க கூட உயிர்த்தெழுந்திருக்காங்களே, ஏசப்பா உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அம்மாதான் ஏசப்பா விதவுடைய மகனை என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அப்போ அவர் உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு ஏசப்பா மட்டும்தான் உயிர்த்தெழுந்தாரா? அவரே என்ன பண்ணிருக்கிறாரு? இப்படி மரித்தவர்கள் என்ன பண்ணிருக்காரு? ஒரு சிறுமி என்ன பண்ணிருக்காரு? தலிதா பூமி என்று சொன்னாங்க. பெண் என்ன பண்ணா? உயிரோடு எழுந்தார். ஆனால் இவர்கள் எல்லாரும் மரித்து உயிரோடு எழுந்தார்கள், மறுபடியும் மரித்து விட்டார்கள் இல்லையா? அவங்களுக்கு குறித்த காலம் வரும்போது மறுபடியும் லாசர் மரித்தார், மறுபடியும் அந்த விதவை மகன் மரித்தார், மறுபடியும் அந்த சிறுபெண் மறுபடியும் அவளுக்கு மரண காலம் நிர்ணயிக்கும் போது அவர் மறுபடியும் மரித்து போகிறார். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மறுபடியும் மரிக்காதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நித்திய காலமாய் உயிர்த்தெழச் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நித்திய காலமாய் நாம் உயிரோடு இருக்கிறதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்றுதான். என்னது? இயேசு கிறிஸ்துவின் நீதியிலே நாம் எப்படி இருக்கணும்? நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நீதியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருப்போமானால் நமக்கு இந்த இரண்டாம் மரணம் என்பது நமக்கு இல்லை. இந்த மரணத்தை நாம் என்ன பண்ண முடியாது? காணவே முடியாது. கர்த்தர் அந்த நீதியிலே நம்ம என்ன செய்கிறார்? உயிர்த்தெழச் செய்து நித்திய காலமாய் கிறிஸ்துவோடு கூட அரசாளுகிற அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் மனுஷனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நம்மை நியாயத்திற்கிறவராய் என்ன செய்கிறார்? சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெள்ளாடுகளை செம்மறி ஆடுகளை ஒரு பக்கமா என்ன பண்ணுவோம்? வேற வேற பக்கமா நிறுத்த போறார். அல்லேலூயா. செம்மறி ஆடுகளின் கூட்டம் எப்படியா இருக்க போறது? தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிற மகிமையுள்ள கூட்டமாய் மாறப்போகிறது. கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட கூட்டத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் முக்கிய நோக்கமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். அநேகருக்கு வாழ்க்கையில் அநேக லட்சியங்கள் உண்டு. என்னென்ன லட்சியம்? படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் நல்லா படிச்சு மேல வந்து பெரிய ஆள் ஆகணும், இல்லைன்னா வேலை செய்யறவங்களுக்கு எனக்கு இன்னும் இதுக்கு மேல ப்ரமோஷன் கிடைச்சு நல்ல சம்பளம் வாங்கணும், இல்லைன்னா திருமணத்துக்கு காக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு நல்ல ஒரு இடத்துல திருமணம் நடக்கணும். இப்படிலாம் என்னது? ஒவ்வொரு லட்சியம் உண்டு. ஆனால் நமக்கு வேண்டி கிறிஸ்தவர்களா இருக்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய நித்தியத்திலே பங்குள்ளவர்களாய் மாற என்னை அவருக்குள்ளாய் காத்துக்கொள்ள வேண்டும். என்னையோட பரிசுத்தத்திலும் நீதியிலும் நான் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு என்னவா இருக்கணும்? வாழ்க்கையின் நோக்கமாய் லட்சியமாய் இருக்கணும். கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு இந்த ஏக்கம் இல்லைன்னா நிச்சயமா நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. இந்த ஏக்கம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க
இந்த ஏக்கம் இல்லாத நிச்சயமா நம்ம இந்த ஏக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நேரா நம்ம முயற்சி செய்வோம் இல்லையா? இப்ப நம்ம நல்லா படிச்சாதான் முன்னேற முடியும்னு நம்ம என்ன பண்ணுவோம், நைட் அண்ட் டே உட்காந்து படிப்போம். நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற என்ன பண்ணுவோம், உட்காந்து வேலை பார்த்து நல்ல பேர் எடுத்து மேல போகணும்னு நினைக்கிறோம். நல்ல குடும்ப பெண்ணா நான் பேர் எடுக்கணும்னு என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் நல்ல விதமா நடக்கணும்னு அவன் என்ன பண்ணுவோம், முயற்சி எடுப்போம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு லட்சியம் என்ன தெரியுமா? என்ன லட்சியம்? நம்ம எல்லாருக்குமான லட்சியம், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். எல்லா இடத்துக்கும் எல்லாரும் கூட்டிட்டு போயிடலாம், நிலா கூட போயிட்டு வந்துடலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு யாருமே நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. நான் ஆண்டவரத்துல சொல்லி, ஆண்டவரே வார சர்ச்சுக்கு வந்திருக்கப்பா கொஞ்சம் பார்த்து செய்ய, நீ வந்தியா, நீ ஒழுங்கா இருந்தியா, நீ சத்தியத்தை பேசுற, நீ போ, அவங்க காரியத்தை நான் பார்த்துக்கிறேன். யாருமே என்ன பண்ணுவேன், என் சபை விசுவாசிங்க ஆண்டவரை கொஞ்சம் பார்த்து செய்ய, நான் உனக்கு மட்டும்தான் உன்னதான் பார்ப்பேன், நீ எப்படி இருக்கிற. ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கணக்கு தான் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அடிக்கடி பாஸ்டர் சொல்லி இருக்கிறார், அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம், பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அந்த உன் கையில கொடி இருக்கா, நீ உள்ள போ, மற்றவங்களை நான் பார்த்துக்கிறேன். அவர் பார்த்த தரிசனம். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். நாம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் அதை பார்த்துதான் நமக்கு நீதி செய்வோம். இதுதான் வெளிப்படுத்தல் அழகா போட்டிருந்து 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 11ஆம் வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 20 11 இருந்து 13. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. எல்லாமே இருக்காது, அப்படி சமூகத்துல இருந்து வானமும் இருக்காது, பூமியே இருக்காது, பரலோகம் மட்டும்தான் இருக்கு. அந்த பரலோகத்துல பெரிய வெள்ளை சிங்காசனமா, எவ்வளவு பெருசுன்னு தெரியல, ஏன்னா வானமுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்போ அவர் எவ்வளவு பெரிய சிங்காசனம் வேதத்துல போட்டிருக்குன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்ப அவருடைய மகிமை அவ்வளோ பெரிய மகிமையை பொருந்தினவராய் அவர் வீற்றிருப்பார். அவரை நம்ம காணுகிறதற்கு இந்த கண்களுக்கு தைரியம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, பெரிய வெள்ளை சிங்காசனத்துல அவர் என்ன பண்ணுவாராம், அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். பெரிய வெள்ளை சிங்காசனத்திலே அவர் என்ன செய்கிறார், வீற்றிருக்கிறார் சொல்லி யோவான் பார்க்கிறார். இது இப்ப நடக்கிறது இல்ல, இனிமே நடக்க போறது இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது அவர் சொல்லல, அவர் இனிமே நடக்க போகிறது என்ன சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கே பார்த்த தரிசனத்தை அவர் சொல்லி, இனிமே நாமளும் அங்க நிக்க போறோம். அல்லேலூயா. நாமளும் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்மை நியாயத்திற்குபடியாய் அவர் நம்மை நிற்க வைக்க போகிறாரா, இல்ல நம்மை நீதிக்குள்ளானவர்களாய் அவர் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள போகிறார் என்பது நம்ம கையில தான் இருக்கு. இங்க பார்க்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு மகிமை பொருந்தினவர்
உலகத்துக்குள்ளாய் மறித்த பெரியோர் சிறியோர்ல உலகத்துக்குள்ளாய் மறித்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலோ இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்மாற்றத்துல போனவர்களோ யாரா இருந்தாலும், பெரியோரா இருந்தாலும் தம்பிங்களா சிறியோரா இருந்தாலும் எல்லாருமே என்ன பண்றாரா? நியாயத்திற்கு அவர் எழுப்புகிறார். ஏனென்றால் நமக்கு ஒரு புத்தி வந்துடுச்சு, இது தப்பு இது சரி அப்படின்ற புத்தி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சின்னவங்களா இருந்தாலும் அவர்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. இதை செஞ்சா தப்புன்னு சொல்லி நமக்கு சிந்தையில இருக்கிறது என்று சொன்னால் நாம் அதன்படியாய் நாம் செய்த அந்த பாவங்களை நாம் செய்வோமானால் நமக்கு என்ன உண்டு? நிச்சயமாய் அது சின்னவங்களா இருந்தா கூட அவர்களுக்கு நியாயத்திற்கு உண்டு. அவர்கள் சிறியவர்களா இருந்தா கூட கர்த்தர் என்ன செய்வார்? அவர்களை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். அப்போ நான் சின்ன பிள்ளைப்பா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால ஏசப்பா என்ன பண்றாரு? சின்ன பிள்ளைங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்லி இருக்கிறார்ல, அப்ப என்ன ஏசப்பா சேர்த்துப்பாரு. அப்படி கிடையாது. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அதுதான் சண்டே கிளாஸ்ல நடத்துறது. என்னது இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு, இப்படிதான் நடக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கணும், அதுக்கு என்ன பண்றாங்க? சண்டே கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க சர்ச்சில் பெரியவங்களுக்கு தான் சொன்னாங்க, எனக்கு சொல்லலன்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஏனென்றால் மரித்தவர்களாகிய பெரியோரையும் சிறியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் என்ன பண்ணுச்சா? திறக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, அதிலே தேவன் என்ன செய்கிறாரா? எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப் டு டேட் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்றாரு? நீங்க பார்க்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் என்ன பண்ணுதான்? திறக்கப்படுகிறது. இங்கே இந்த புஸ்தகங்கள் திறக்கப்படும் பொழுது, அப்பொழுது புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்திற்கு அடைந்தார்கள். என்ன? இந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஏற்றபடி என்ன செய்கிறார்கள்? நியாயத்திற்கு அடைகிறார்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்? அவர் நீதிக்கு தக்கதா என்ன செய்கிறார்? அவர் நித்தியத்துக்குள்ளாய் சேர்க்கிறார். ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படாதவங்க வேறொரு புஸ்தகம் சொன்னார் இல்லையா? வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதுல மனுஷனுடைய அக்கிரமங்கள், மனுஷனுடைய குறைகள், மனுஷனுடைய குற்றங்கள் எல்லாமே என்ன செய்திருக்கிறது? எழுதப்படுகிறது. அதன்படியாக கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களை என்ன எங்கேயாம் பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் வைத்திருக்கிற அந்த அக்கினி கடலிலே ஆண்டவர் பண்றாராம் தள்ளப்படுகிறதற்காக அனுப்பிவிடுகிறார். மாத்திரமல்ல, சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாயத்தில் படித்தார்கள். சமுத்திரம் கூட விட்டு வைக்கல. பூமியில மட்டும் மரிச்சவங்க இல்ல, சமுத்திரத்திலே ஒருவேளை கடல்ல பிரயாணம் பண்ணி எத்தனையோ பேருக்கு ஷிப்பு மூழ்கி என்ன பண்ணிருப்பாங்க? இறந்து போயிருப்பாங்க. மீன் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? பெரிய பெரிய திமிகள் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணிருக்கோம்? அநேகர் இறந்திருப்பாங்க. சமுத்திரத்துல கூட ஆண்டவர் விட்டு வைக்கல. பூமியில மாத்திரமல்ல, சமுத்திரத்திலும், சமுத்திரத்துல கடலில் இருக்கிறவரை கர்த்தர் என்ன பண்றாரு? அவர் நியாயத்திற்காக அவர் எழுப்புகிறார். இங்கே சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. மரணமும் பாதாளமும் என்று சொல்லும் பொழுது பாதாளத்துல இருக்காங்க தெரியுமா? யார் அவங்க? கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்காதபடிக்கு இருக்கிற பாதாளத்தில் இருக்கிறவங்க. அவங்கள எப்படி எங்க இருப்பாங்க? பாதாளத்தில் இருப்பாங்க. அப்போ மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள யாவரையும் என்ன பண்ணுதான்? அது ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாயத்திற்கு அடைந்தார்கள். அந்த நியாயத்திற்கு நாள் என்ன பண்றாங்களா? அவரவர் கிரியைகளின் படி எல்லாருக்கும் நியாயத்திற்கு கட்டாயம் உண்டு. இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற வாழ்க்கையா இல்ல சத்ரு சாத்தானுக்குள்ளாய் இருக்கிற வாழ்க்கை என்பதை கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட தேவபிள்ளைகளாகிய நம்மிடத்திலே கேட்கிறார். அல்லேலூயா. அங்கே இஸ்ரவேலருக்கு அவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உங்களை இன்னைக்கு என்ன பண்ண உங்களை குறிச்சு குற்றம் சொல்லவும் நியாயத்திற்கும் எனக்கு முகாந்திரம் இருக்கிறது, ஆனா நான் அதை செய்ய வரல. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களை எல்லாம் நீதிமான்களாய் மாற்றுகிறதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் தொடர்ந்து
செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இங்க நம்ம வாசிக்கிறோம் 27 வாசிக்கலாம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். எப்படி சொன்னா அவங்களுக்கு இருக்கிறது பிசிக்கல் பிளைண்ட்னஸ் ஒன்று இருக்கு. பிசிக்கல் பிளைண்ட்னஸ் என்னது? நார்மலாவே பார்க்கறதுக்கு என்ன இருக்காது, கண்ணு தெரியாது இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது தடவியாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டிக்கை வச்சாவது நம்மளை விட அவங்களுக்கு ஆண்டவர் இன்னும் அறிவு கண்களை நல்லா நல்லா என்ன பண்ணிருக்கிறாரு, திறந்து விட்டு இருக்கிறார். அதனால அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ட்ரெயின்ல ஏறும்போது இறங்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்கு இன்னும் அந்த ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கிறார். எல்லாவற்றும் உணரத்தக்கதான அந்த காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ இது என்னது, பிசிக்கலான ஒரு பிளைண்ட்னஸ், சரீர பிரகாரமா கண்கள் தெரியாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்தா தெரியுமா, அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். அவங்களுக்கு என்னது இருக்காது, ஆவிக்குரிய பிரகாரமா அவங்களுக்கு இந்த கண்கள் என்ன பண்ணிருக்கிறது, அவங்களுக்கு திறக்கப்படாதபடி இருக்கு. ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படாமல் காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படாததுனால என்னாச்சு, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, புரியல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு சொன்னாலும், இப்ப இவ்வளோ இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, நியாயத்திற்கு செய்யற அதிகாரம் எனக்கு இருக்கு, உங்களை குறித்து குற்றப்படுத்துகிற அதிகாரம் எனக்கு இருக்கு, உங்களை குறித்து நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீ யாருன்னு எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொன்னா என்ன வரும், என்ன வரும், ஒரு பயம் வரும்ல. பயம் வருமா இல்லையா? அதை கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கனவுல ஒரு சகோதரியை காண்பித்து எனக்கு இப்படியாகி சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு உண்மையா அந்த நம்மளால யாரு சொல்லியிருப்பாரு, உண்மையா ஒழுக்கத்தோட கத்தரோடு கூட நடக்கிறதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஆனால் அப்படி சொல்லும் போது என்ன இருக்கும், ஆண்டவர் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருப்பாரோ, எப்படி சொல்லியிருப்பாரோ ஒரு எண்ணம், அது கூட எங்களுக்கு இல்லை, அது கூட இவங்களுக்கு இல்லை. ஏன்னா எவ்வளவு இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களிடத்துல இஸ்ரவேலிடத்துல பேசினாலும் அவர்களுடைய கண்கள் என்ன பண்ணல, திறக்கப்படவே இல்லை. அவர்கள் கண்கள் திறக்கப்படாதனால அவர் பிதாவை குறித்து பேசினார் என்று சொல்லி அவர்கள் அறியாதிருந்தார். பிதாவை குறித்து பேசினார், யாரை குறித்து பேசுறாங்க, தன்னை குறித்து தான். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் பிதாவை குறித்து பேசுகிறான்னு சொல்லி அவர்களுக்கு அறிந்து கொள்கிற மனப்பக்குவம் இல்லை. ஒருவேளை அவர் பிதாவை குறித்து பேசுகிறான்னு சொல்லி அவர்கள் உண்மையாய் அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமானால் அவங்க இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, குற்றப்படுத்தவே மாட்டார்கள். அவங்க இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலை குற்றப்படுத்தி இருக்கவே மாட்டார்கள் இல்லையா? ஏன்னா அவங்க பிதாவை ரொம்ப மதிக்கிறாங்க. யாரு யார் பிதாவை ரொம்ப மதிக்கிறாங்களா? யார் பிதாவை ரொம்ப மதிக்கிறாங்களா? இஸ்ரவேலர். நீங்க எந்த அளவுக்கு அட்டென்ஷன்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன். யாரு பிதாவை ரொம்ப மதிக்கிறவங்களா? இஸ்ரவேலர். ஏன்னா அவங்க தான் சொல்றாங்க, நாங்க பிதாவை கனம் பண்ணுகிறோம், நாங்க பிதாவுடைய கட்டளைகள் நாங்க செய்கிறோம், அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க உண்மையா பிதாவை நேசி
இங்க நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும். மனுஷகுமாரனை உயர்த்தின பின்புனா என்னது? அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த பின்பு. நான் இவ்வளவு முன்னாடி நான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, காதுல ஏற மாட்டேங்குது. ஆனா மனுஷகுமாரனை நீங்க சிலுவையிலே அறைந்த பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் என்ன பண்ணுவீங்க, அறிவீர்கள். அப்ப இன்னைக்கு எவ்வளவு சத்தியத்தை குறித்து சொன்னாலும் அநேகருக்கு அது புலப்படாது. ஆனால் நாளொன்று வரும், அன்னைக்கு சபை இருக்காது, ஊழியக்காரர் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கடந்து போன பிறகு எல்லாம் சொன்னாங்களே, அப்ப நமக்கு கேட்கலையே, அநேக ஆத்மாக்களை இருந்து என்ன பண்ணுமா, கதறுகிற சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து அவர் இருக்கும்போது சொல்ற, நான் முன்னாடி கண்ணு முன்னாடி நின்றுகிட்டு நான் இவங்களை எல்லாம் சொல்றேன், ஆனா உங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இங்க இயேசு கிறிஸ்து அதான் சொல்லியிருக்கார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவில்லை. அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து ஏசாயாவுல இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தீர்க்கதரிசனமாகவே சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டாரு? நான் அனுப்புகிற என் தாசன் இவர்கள். இது இல்லாம இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து மேல் எப்பொழுதும் எப்படியா இருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். அதனாலதான் நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் யாரு? ஒரு காலத்துல புறஜாதிகள், இன்னைக்கு யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும். அல்லேலூயா. தேவன் நம்மை பிள்ளைகளாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே தேவன் என்ன செய்தார்? நம்முடைய குமாரனை அவர் எல்லா இடத்திலும் அவர் வெளிப்படுத்துகிறவராய், பழைய பாட்டில் அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 12:2 ரோமர் 12:2 சீக்கிரமா எடுத்து வாசிமா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்க இயேசு கிறிஸ்து சொல்லின பிரகாரமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தாரா? பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்து கொண்டிருந்தார், பிதாவுக்கு சித்தமானவைகளையே அவர் செய்து கொண்டிருந்தார், பிதாவை எப்பொழுது பிரியப்படுத்துகிற காரியங்களையே அவர் செய்து கொண்டிருந்தார். அதனால பிதாவுக்கு பிரியமாய் அவர் செய்தபடினாலே பிதா தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறார்? எனக்கு பிரியமானவர் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், தேவனுடைய தற்சுரூபம், அவர் தான் பிதாவின் மகிமை பொருந்தினவர். அவர் எப்படி வேண்டுமானால் தன்னுடைய அதிகாரத்தை அந்த பூமியில காட்டியிருக்கலாம்ல. அவர் இந்த பூமியில இருக்கும் போது, நான் யாருன்னு பாருங்க, நீங்க பிதா பிதான்னு சொல்லி அந்த பிதா நான் தான் பாருங்க, என் பிதாவின் ரூபத்தை பாருங்கன்னு காட்டிருக்கலாம்ல. அப்ப இது இஸ்ரவேலர் தான், அவரை குற்றப்படுத்தின இஸ்ரவேலர் தான் அவரை பார்த்து பயந்திருப்பாங்கல்ல, ஒரு செகண்ட்ல அவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்கல்ல. அவர் மரித்துதான் தன்னை நிரூபிக்க வேண்டுமா? அவர் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தா நிரூபிக்க வேண்டுமா? கிடையாது. அவர் தன் ஜீவனை கொடுத்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அவருக்கு எல்லா வல்லமை இருக்கிறது. எல்லா இஸ்ரவேலரும் பார்க்கும்படியாக அவர் தாம் மகிமை பொருந்த கடைசியில இங்கே வெளிப்படுத்தல சொன்னபடியாய் நியாயத்தீர்ப்பு நாளே அவர் பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இப்ப அவர் நியாயத்தீர்ப்பு நாள்ல தான் வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்து தன்னை காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இந்த இஸ்ரவேலர் முன்பாக என்ன பண்ணிக்கலாம்? எல்லாரும் பார்க்கக்கூடிய பெரிய சிங்காசனத்தை தம்முடைய மகிமை பொருந்த ரூபத்தை அவர் என்ன பண்ணிக்கலாம்? காண்பிச்சதா எல்லாரும் அவர் பாதத்துல என்ன பண்ணிருப்பாங்க? சாஷ்டாங்கமா விழுந்திருப்பாங்கல்ல. ஆனால் அவருக்கு அது நோக்கம் அல்ல. அவர் அப்படி செஞ்சிட்டார்னா அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறவராய் மாற முடியுமா? முடியாது. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராய் மாற முடியாது. தேவன் என்ன சொன்னாரோ, தம் ஜீவனை கொடுத்துதான் அவர் மனுஷர்களை மீட்க வேண்டும் என்று நியமித்ததை அவர் நிறைவேற்ற வேண்டும்.
உனக்கு இதுதான் வேணும். நான் எப்போ எப்படி இருக்கணும்? பிதா என்னை இதெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறார். நீ செத்துதான் நீ என்ன பண்ணணும்? அந்த ஜனங்களை மீட்கணும்னா நான் ஜீவனை கொடுத்துதான் ஆகணும். நான் அது வரைக்கும் நான் என்னை யாருன்னு என்ன பண்ண முடியாது. இந்த ஜனங்களுக்கு நான் தான் பிதாவின் மகிமை பொருள்னு சொல்லி என்னை காண்பிக்க, என்னுடைய தோற்றத்துல நான் காண்பிக்க முடியாது. இதைத்தான் அவர் கடைசி வரைக்கும் செஞ்சார். அப்ப நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கோம். நாம் எப்படி இருக்கணுமா? இங்க அதான் சொல்லிக்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளா இருக்க நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தருடைய சித்தம் என்னை கொண்டு என்ன இருக்குது? ஆண்டவரே, நான் எப்படிதான் பரவாயில்லப்பா, எந்த சூழ்நிலை சந்திச்சாலும் பரவாயில்லப்பா, ஒன்னே ஒண்ணுதான், உங்க சித்தத்தை நான் செய்யணும், உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றணும், உங்க பிள்ளையா நான் வாழணும், என்னை நீங்க அழைத்த அழைப்பை நான் காப்பாற்ற வேண்டும், முடிவு பரிந்தும் அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கு அதுக்கு ஒரு பெரிய விஷயமே எனக்கு இல்லை. நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும். நம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் ஓடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதை வெட்கப்படவே மாட்டார். நீங்க அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 6:6 நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6:6 மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணுமா? மனுஷனுக்கு பிரியமான வேலையை என்ன பண்ணக்கூடாது? மனுஷனுக்கு பிரியமா இருக்கும்படியா செய்யக்கூடாது. மனுஷனுக்கு பிரியமா ஒரு ஆத்மாவை நம்ம சந்தோஷமா பேசி அனுப்பினா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு ஆத்மாவை நம்ம சந்தோஷமா பேசினா அவங்க என்ன பண்ணாங்க? தொடர்ந்து சர்ச்சைக்கு வருவாங்கல்ல. நீ ஆசீர்வதிக்க